அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக நீதியரசர் போட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இனிமேல் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ முன்னெடுக்கக்கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சீமானுடைய வீட்டிற்கு போயிட்டு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இது குறித்து நிர்வாகிகள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் நாம் தமிழர் கட்சி ஏதாவது போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னாலோ தனிப்பட்ட நிறைய விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னும் நேரடியாகவே பர்மிஷன் போயிட்டு வாங்கிட்டு வந்த பிறகு தான் அந்த இடத்துல சீமான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா காவலர்கள் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மீறி சீமான் போராட்டத்தை மேற்கொண்டாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சீமானை நாங்கள் கைது பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அமைதியை நாம் தமிழ் கட்சி கெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலேயும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலேயும் வச்சிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக காவலர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சீமான் அவர்கள் போகும்போது பாதுகாப்புக்கு வர மாதிரியே அவர் ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிறாரா அப்படின்னு வேவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து சீமான் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ முன்னெடுக்காத நிலையில் சீமான் பயந்துட்டாரோ அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிக அளவில் கேட்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்திற்குமே பதிலடி தரும் விதமாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்திடம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதற்கு உச்சநீதிமன்றம் என்ன பதிலளிக்க போறாங்க அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருந்த தருணத்தில் தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. தற்போது நாம் தமிழ் கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்றதையும் தாண்டி ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னும், இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சிறப்பு கட்டுப்பாடுகள்லாம் நம்மளால போட முடியாது. ஏன்னா அவங்க மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்காங்க. இதற்கு நம்ம மரியாதை தரும் விதமாக நாம் தமிழ் கட்சியுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன வேணாலும் எடுக்கலாம். அதற்கு காவலர்கள் வெறும் பாதுகாப்பு தான் தரணுமே தவிர அவங்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடாது அப்படின்றதையும் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இனிமே வரும் காலங்களில் இந்த 26 தேர்தலுக்குள்ள நாம் தமிழ் கட்சி என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள போறாங்க, எந்த மாதிரியான அதிரடி அரசியலை மேற்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.